இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அன்பான தேவஜனமே, தாவீதை ஆள் அனுப்பித்து அழைத்து தேவன் அபிஷேகித்தார். இன்றைக்கு நம்ம மேல கடந்து வருகிற அபிஷேகத்திற்கு, தேவனுடைய அழைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. தாவீது கடந்து போன விரக்தியின் பாதையில, தோல்வியின் பாதையில மனம் துவண்டு போயிருக்க முடியும். ஆனால் தாவீது ஒன்று செய்தார், நான் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். விரக்தியில, ஏமாற்றத்தில் இருக்கிறீங்களா? உங்கள் மேல் இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தை, அழைப்பை எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருங்க. தேவ சமூகத்தில் உயர்த்தி கொண்டே இருங்க. இஸ்ரவேலுடைய பார்வைக்கு தாவீது ஒன்றுமே செய்ய முடியல, சவுலுக்கு முன்பாக ஒண்ணுமே செய்ய முடியல, பயந்து ஓடுகிறான் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தார்கள். இல்லை, தேவன் ஏற்ற காலத்திற்காக தாவீதை மறைத்து வைத்திருந்தார். ஏன் ஆண்டவனை வெளியில கொண்டு வரல? ஏன் ஆண்டவனை ஒரு இடத்துல மறைத்து வைத்து இருக்கார்? நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. தேவனுடைய கரம் ஏற்ற காலத்துக்கு உங்களுக்கு உயர்த்தும்படியாய் அந்த பலத்த கருத்துக்குள் நீங்க அடங்கி இருங்க. சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பாருங்க, நேரம் வந்தது, தாவீது வர வர பலக்கும்படியாய். உடனே தெரியாது, சில வேளைகள்ல ஆண்டவர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் நாட்களாக தெரியும். தேவன் தாவீதோடு நின்றார். சவுல் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யல, ஆண்டவர் சவுல் மேல் பிரியமா இல்லை. அதனால் அவனுடைய சந்ததியே தேவனுக்கு பிரியமில்லாமல் போயிற்று. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய பலத்த கரத்துல எப்பொழுதும் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. நேரம் வரும், யுத்தங்கள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் வர வர பலப்படுத்துகிற அந்த தேவ கிருபை, தேவ வல்லமை தாவீதுனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது போல உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும். இனி வருகிற நாட்கள்ல உங்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். இனி வருகிற நாட்கள்ல இன்னும் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேன், தேவ கிருபையில வளர்றேன், தேவனுக்கு முன்பாக பயப்படுகிறேன். நான் பேசுகிற வார்த்தைகள், நான் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். யாருமே பார்க்கல, 3000 பேருக்கு கன நித்திரை ஆண்டவர் கொடுத்தார். தாவீதின் கரத்தில் ஈட்டி இருக்கிறது. அபிஷாய் இடத்துல சொன்னால் சவுலை கொல்லும்படியாய் சூழ்நிலை இருந்தது. ஆனால் தாவீது தேவனுக்கு பிரியமாய் கர்த்தருக்கு சித்தமானது நடக்கட்டும்னு சொன்னார். அந்த நிலைக்கு வர உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளுங்க. வர வர பலப்படுகிற அந்த கிருபை உங்க வாழ்க்கையில பெருகும். கர்த்தர் உங்களை எல்லா வகையிலையும் பக்குவப்படுத்துவார், தேவனுக்கு பிரியமா நடத்துவார். தேவனுடைய பரலோக கிருபையும் தயவும் உங்களை வர வர பலப்படுத்துகிற தாவீதின் சந்ததியா உயர்த்தும். தேவன் பெரிய காரியம் உங்களுக்காய் செய்வார். God bless you.